ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வயதானவர்களின் அனுபவ அறிவு. முன்னொரு காலத்துல ஜப்பான் நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டு வந்த மன்னர் ஒரு நாள் திடீரென்று ஒரு உத்தரவை பிறப்பித்தாரு. 60 வயதுக்கு மேற்பட்ட வயதான ஆண்களும் பெண்களும் அரசுக்கு சுமையாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதே அந்த அநியாய உத்தரவு. அந்த உத்தரவை கேட்ட மக்கள் மிகவும் கவலைக்கு உள்ளானாங்க. அரசர் கொடுங்கோலனாயிற்று. அவரை எதிர்த்து யாராவது குரல் கொடுக்க முடியுமா என்ன? அவருடைய வீரர்கள் அந்த உத்தரவை அமல்படுத்த ஆரம்பிச்சாங்க. மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்து வந்த 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் கொல்ல தொடங்கினாங்க. கொடுங்கோல் மன்னரின் ஒரு வீரன் பணியாற்றி வந்தான். அவனுக்கு வயதான ஒரு தந்தையும் இருந்தாங்க. அந்த வீரனுக்கு தன் தந்தையை கொல்ல மனமே வரல. எனவே அவரை வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். இவ்வாறு சில நாட்கள் சென்றன. ஒரு சமயம் பக்கத்து தேசத்து மன்னருடன் போர் மூண்டது. எனவே கொடுங்கோலன் தனது வீரர்களை அழைத்து பக்கத்து தேசத்து மன்னரை எதிர்க்க புறப்பட்டான். தந்தையை ஒளித்து வைத்திருந்த போர் வீரனோ மன்னனுடன் பக்கத்து தேசத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று. தந்தையை வீட்டில் தனியாக விட்டு செல்ல முடியாது அப்படின்னு அவரையும் தன்னுடனேவே அழைத்து செல்வது அப்படின்னு முடிவு செய்து ஒரு பையை தயாரித்து அதற்குள்ள தன்னுடைய வயதான தந்தையை தனது முதுகில் சுமந்து கொண்டு புறப்பட்டான். போர்க்களத்துல ஒரு மறைவிடத்துல தந்தையை பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு போரும் புரிந்தான். 2 நாட்களில் போர் முடிவுக்கும் வந்தது. அன்று இரவு ஒரு கடற்கரை பகுதியில தங்கி செல்வது அப்படின்னு முடிவு செய்தாங்க. மன்னர் உட்பட அனைவருமே அங்கேயே தங்கினாங்க. போர்ல வெற்றி வாகை சூடியதால அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. வயதான கிழவர் தனது மகனை அழைத்தாரு. மகனே, பறவைகள் கடலின் எதிர் திசையில பரபரப்புடன் பறக்கின்றன. இன்னும் சில நேரத்துல கடல் கொந்தளிப்பு ஏற்பட போகிறது. எனவே இங்கிருந்து மன்னர் உட்பட அனைவரையுமே உடனே பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல். இல்லை என்றால் அனைவருமே கடல் நீருக்கு இரையாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. போர் வீரன் மன்னரை சந்தித்து, மன்னரே, இன்னும் சிறிது நேரத்துல இந்த கடலானது பொங்கி எழப்போகிறது. எனவே நாம் அனைவரும் இங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம் அனைவருமே கடல் நீருக்கு இரையாகி விடுவோம் அப்படின்னு சொன்னான். போர் வீரனின் பேச்சில் மன்னருக்கு நம்பிக்கையை ஏற்படல. ஏனெனில் கடல் மிகவும் அமைதியாகவே இருந்தது. கடல் அமைதியாகத்தானே இருக்கு, நீ இன்னும் சிறிது நேரத்துல கடல் பொங்குவதாக சொல்ற அப்படின்னு சொன்னாரு. மன்னரே, நான் சொல்வது உண்மை, நேரம் இல்ல, உடனே நாம புறப்பட்டாக வேண்டும் அப்படின்னு சொன்னான் அவன். மன்னரும் போர் வீரனின் பேச்சை நம்பி தளபதிக்கு போர் வீரர்களுக்கும் கட்டளையிட அனைவருமே அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டாங்க. அவர்கள் அனைவருமே புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் கடல் பொங்கி எழுந்தது. அந்த இடம் அனைத்தும் நீரில் மூழ்கியும் போச்சு. இதை அறிந்த மன்னர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார். வீரனே, நீ எல்லார் உயிரையும் காப்பாற்றி விட்ட. உனக்கு கடல் பொங்க போவது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு. போர் வீரன் தன் தந்தை சொன்னார் என்பதை மன்னர்கிட்ட சொன்னா இருவரையும் உடனே கொன்று விடுவார் அப்படின்னு எண்ணிக்கொண்டு உண்மையை மறைத்தான். வீரனே, உண்மையை சொல்லு, இல்லைன்னா உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மன்னர் கோபத்துல கூறினார். வேறு வழியின்றி வீரன் மன்னர்கிட்ட உண்மையை சொன்னான். இதை கேட்ட மன்னர் ஆச்சரியப்பட்டார். முதியவர் ஒருவரால தான் தாம் உயிர் பிழைத்தோம் அப்படிங்கிறத மன்னர் நினைத்து பார்த்தார். வயதானவர்கள் அனுபவம் மிக்கவர்கள். அவர்களுடைய அனுபவ அறிவு நாட்டிற்கு பல வழிகளில் உபயோகப்படும் அப்படிங்கிறத மன்னர் உணர்ந்து உடனே தன்னுடைய உத்தரவையும் திரும்ப பெற்றார். வீரனையும் அவனுடைய வயதான தந்தையும் அழைத்து பரிசுகளை கொடுத்து மரியாதை செய்து அனுப்பி வைத்தார். நாட்டு மக்கள் அனைவரையுமே அழைத்து அவர்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அதற்கான தகுந்த தண்டனை தனக்கு கொடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கதையிலிருந்து தெளிவது என்ன அப்படின்னா, வயதானவர்களின் அனுபவ அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் கூட இருந்து உணர்ந்து பார்த்தால் மட்டுமே தெரியும். அனுபவங்கள் வாயிலாக நாம் கற்றுக்கொள்வது ஏராளமாக இருக்கு. நம் அறிவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதும் உண்டு. ஆனால் அனுபவம் கற்றுத்தரும் பாடமே மிகச் சிறந்தது அப்படின்றத நாம என்னைக்குமே மறந்துடவே கூடாது. வயதானவர்களை மதிப்போம், அவர்களை அன்போடு பாதுகாப்போம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.